வெல்கம் டு லக்ஸ் பேட் ஸ்டோரி. ஒரு அழகான ஊருக்கு பக்கத்துல பெரிய காடு ஒன்னு இருந்துச்சு. அந்த காட்டுல எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு மந்திர பறவை ஒன்னு வந்தது. அப்போ ஆஹா, என்ன இது? இந்த காடு ரொம்ப அழகா இருக்கே. இதுவரைக்கும் இந்த மாதிரி காட்டை நான் பார்த்ததில்லையே. ஒவ்வொரு மரமும் ரொம்ப அழகா இருக்கு. பூக்கள்லாம் நல்லா பூத்திருக்கு. இனிமே நானும் இதே காட்டுல கூடு கட்டி வாழலாம் போல இருக்கே. அதே காட்டுல ஒரு மரத்துக்கு அடியில முனிவர் ஒருவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அத கவனிக்காத மந்திர பறவை முனிவர் மேல் மோதியது. முனிவருடைய தியானம் கலைந்து விட்டது. குருவியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்னுடைய தியானத்தை கலைத்திருப்பாய். என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே. நான் தெரியாமல் உங்கள் மீது வந்து மோதிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே. குருவியே, நீ என் தியானத்தை கலைத்ததால் நான் உனக்கு ஒரு சாபத்தை தரப்போகிறேன். வேண்டாம் முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு சாபத்தை தர வேண்டாம் முனிவரே. என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே. நான் தெரியாமல் செய்துவிட்டேன். இதே இடத்தில் நீ காய்ந்த மரமாய் போவாயாக. எச்சமயம் இந்த காய்ந்த மரம் துளிர் விடுகிறதோ அச்சமயமே உன் சாபம் நீங்கி போகட்டும். முனிவர் அப்படி சொன்ன உடனே மந்திர பறவை காய்ந்த மரமாய் மாறிவிட்டது. முனிவரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். கடவுளே, நான் செய்யாத தப்புக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? குருவியே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. இங்கு நிறைய பறவைகள் உள்ளது. அவைகளை வைத்து உனக்கு தண்ணீர் ஊற்றி வேகமாகவே இலைகளை துளிர்க்க விடலாம். ரொம்ப நன்றி மரமே. நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுக்கே நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மந்திர பறவையும் மரமும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பப்ளு என்ற ஒரு காகம் வந்துச்சு. அப்போ பப்ளு காகத்தை பார்த்து மந்திர பறவை இப்படி கேட்டுச்சு. காகமே, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நான் தெரியாமல் செய்த தவறுக்கு ஒரு முனிவரால் சாபம் பெற்றேன். என் சாபத்தில் இருந்து நீ என்னை காப்பாற்றுவாயா? எனக்கு சிறிது காலம் நீ தண்ணீர் ஊற்றினால் என் மரம் துளிர் விட ஆரம்பிக்கும். துளிர் விட்டவுடன் என் சாபம் நீங்கி போகும். நீ எனக்கு இந்த உதவியை செய்வாயா காகமே? நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும்? அதாவது காய்ந்த மரத்தில் தண்ணீர் ஊற்றி துளிர்க்க வைப்பதா? இது எப்படி சாத்தியமாகும்? நீ எப்படி துளிர் விடுவாய்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு தண்ணீர் ஊற்றி உன்னை எப்படி நான் துளிர்க்க வைப்பது? நான் உனக்கு இந்த உதவியை செய்ய முடியாது. எனக்கு உணவு தேட நேரம் ஆயிற்று. நான் இரவு நேரம் வர்றதுக்குள்ள என் உணவை நான் சேகரிக்கணும். நான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகவும் அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத மந்திர பறவை. இந்த காட்டில் நிறைய பறவைகள் உள்ளது. அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்டு பார்க்கலாம். சரி மரமே, மற்ற பறவைகள் யாராவது வந்தா அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எனக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மரமே. அப்படின்னு மரமும் மந்திர பறவையும் பேசிட்டு இருக்கும்போது அங்க புறா ஒன்னு வந்துச்சு. அப்போ புறாவே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? நான் ஒரு முனிவரால் சாபம் பெற்றேன். நான் தெரியாமல் செய்த தவறுக்கு எனக்கு இந்த சாபத்தை தந்து விட்டார். எனது சாபம் நீங்க எனக்கு சில காலம் நீங்கள் தண்ணீர் ஊற்றினால் நான் துளிர்த்து விடுவேன். துளிர்த்து விட்டதும் எனக்கு சாபம் நீங்கிவிடும். நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் புறாவே. என்னை மன்னித்துவிடு குருவியே. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாது. என் குழந்தைங்க அங்க பசியோட என்னை எதிர்பார்த்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் உணவு கொண்டு போணும். என்னை மன்னித்து விடு குருவியே. நான் போய் என் குழந்தைங்களுக்கு உணவு தேடி பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு புறா அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு. மரமே, எனக்கு மட்டும் யாரும் ஏன் உதவியே செய்ய வரமாட்டாங்க? மந்திர பறவையே, நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. என் தோழி ரோசி குருவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. கொஞ்ச நாள்ல அது திரும்பி வந்துடும். அதுகிட்ட நான் உதவின்னு கேட்டா அது எனக்காக செய்யும். நீ கவலைப்படாத. நான் ரோசி குருவி வந்த உடனே உனக்காக உதவி செய்ய சொல்லி நான் கேட்குறேன். இப்படியே சில மாதங்கள் போச்சு. ஒரு நாள் ரோசி குருவியும் அதன் குழந்தையும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரோசி குருவியே,
வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ வருவ, நீ எப்போ வருவன்னு. தோழி ரோசி குருவியே, நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க தோழரே, உங்களுக்காக நான் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். தோழி ரோசியே, உன் பக்கத்தில் இருப்பது காய்ந்த மரமல்ல, அது ஒரு பறவை. ஒரு நாள் தெரியாமல் நம்ம காட்டுக்கு வந்துட்டு ஒரு முனிவரால் சாபம் பெற்று விட்டது. முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பறவை தெரியாம முனிவர் மேல் மோதியது. முனிவர் கோபப்பட்டு இந்த பறவைக்கு காய்ந்த மரமாக போ என்று சாபம் விட்டு விட்டார். இந்த குருவின் சாபம் நீங்க வேண்டும் என்றால் இந்த காய்ந்த மரம் துளிர்க்க வேண்டும். இந்த காய்ந்த மரம் துளிர்த்தவுடன் இந்த குருவின் சாபம் நீங்கிவிடும். நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் தோழியே. சில காலம் நீ அதிக தண்ணீர் ஊற்றி வந்தால் காய்ந்த மரம் துளிர்விட ஆரம்பித்துவிடும். அந்த பறவைக்கும் சாபம் நீங்கிவிடும். கண்டிப்பாக நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன் தோழனே, நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. ரோசி குருவி சொன்னபடியே தினமும் காய்ந்த மரத்திற்கு ரோசியும் அதன் குழந்தையும் தண்ணீர் ஊற்றி வந்தாங்க. அப்படியே சில மாதங்களும் கடந்து போச்சு. சில மாதங்களுக்கு பிறகு ரோசிக்குருவியும் அதன் குழந்தையும் காய்ந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது காய்ந்த மரம் துளிர்விட்டது. உடனே காய்ந்த மரம் மந்திர பறவையாக மாறியது. ரோசி குருவி, உனக்கு ரொம்ப நன்றி குருவி. நீ செய்த உதவிக்கு நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எனக்காக நீ உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி குருவியே. பரவாயில்லை மந்திர பறவையே, ரொம்ப நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம். இருக்கட்டும், உங்க சாபம் நீங்கினது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரோசி குருவி, உன்னால் தான் என் சாபம் நீங்கி போயிடுச்சு. நான் உனக்கு ஒரு பரிசு தர போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் ஃப்ரூட்ஸ் வீட்டையும் ஆப்பிள் மரத்தையும் மந்திர பறவை ரோசி குருவிக்கு பரிசா கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி மந்திர பறவையே, நீ எனக்காக இந்த வீட்டையும் ஆப்பிள் மரத்தையும் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி மந்திர பறவையே. இருக்கட்டும் ரோசி குருவி, நீ செய்த உதவிக்கு இந்த பரிசு ரொம்ப சின்னதுதான். நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க, அதுக்காக ரொம்ப நன்றி ரோசி குருவியே. சரி ரோசி குருவியே, நானும் என்னோட காட்டுக்கு செல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு மந்திர பறவையும் அந்த இடத்திலிருந்து பறந்து போச்சு. அன்னையிலிருந்து ரோசிக்குருவியும் அதன் குழந்தையும் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு அந்த வீட்டில சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம உங்களுக்கு உதவி செய்தா அதோட பலன் பெரிதா இருக்கும். ஒரு அழகான ஊருல ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல எல்லா பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல ரோசி என்ற குருவியும் அதன் குழந்தைகளும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள், குழந்தைகளா, கோடை காலம் வர இருக்கிறது. அதற்காக நாம் புது வீட்டை கட்ட வேண்டும். அதற்காக ஒரு நல்ல மரத்தை தேடி உறுதியான வீடை கட்டி கொள்ளலாம். சொன்னபடியே ரோசியும் அதன் குழந்தைகளும் வலுவான மரத்தை தேடி சென்றார்கள். மரமே, கோடைக்காலம் வர இருப்பதால் நானும் என் குழந்தைகளும் தங்குவதற்கு வீட்டை கட்டிக்கொள்ள உங்கள் மரத்தில் அனுமதிப்பீர்களா? இல்லை குருவியே, நான் அனுமதிக்க மாட்டேன். நீ உன் வீட்டை வேறொரு மரத்தில் கட்டிக்கொள். குருவியே, நீ தாராளமாக என் மரத்தில் உன் வீட்டை கட்டிக்கொள். நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன். ரொம்ப நன்றி மரமே. குருவியும் சொன்னபடியே தங்களுடைய வீட்டை வலுவான மரத்தில் கட்டிக் கொண்டார்கள். ரோசி குருவி சொன்னபடியே மழைக்காலமும் வந்தது. பலத்த மழையால் ஆற்றில் வெள்ளம் வர ஆரம்பித்தது. வெள்ளத்தில் மரம் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது, மரமே, நீ எனக்கு உதவி செய்யவில்லை, அதனால் தான் உனக்கு இந்த நிலைமை. குருவியை எனக்கு தெரியும், நான் வலுவடைந்து விட்டேன். எப்படியும் வர்ற மழைக்கு நான் தாங்க மாட்டேன். தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு மரத்தில் இடமில்லை என்று சொன்னேன். என்னை மன்னித்துவிடு குருவி. மரமே, நான் உங்களை தவறாக எண்ணிவிட்டேன். நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் மரமே. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு ஒருவர் உதவி செய்யவில்லை என்றால் அவர்களை தவறாக எண்ணக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.